நாம கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிள் HTML அந்த கொஸ்டினுக்கான ப்ரோக்ராம் எழுத போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். டிசைன் a simple personal portfolio web page using HTML and CSS to display your portfolio, profile, education and skills. இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். நம்ம போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறோம். பேசிக்கான கண்டென்ட்ஸ் மட்டும் அதில் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோட்டோ, நம்மளை பற்றின ஒரு பேராகிராஃப், ப்ரொஃபைல் பேராகிராஃப், தென் நம்மளோட ஸ்கில்ஸ் அந்த மாதிரி காட்டுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஃபைல் டெம்ப்ளேட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு HTML கண்ட்ரோல்ஸ் தேவை, அதனால் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். டிசைனில் போய்க்கிறேன். நான் வந்து ஒரு இமேஜ் வைக்கணும், என்னோடய ஃபோட்டோவுக்கு இமேஜ் வைக்கணும். அதனால் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இமேஜ் நான் இதில் இன்சர்ட் பண்ணணும். அதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா, ப்ராப்பர்ட்டி போகணும். நம்ம ஐடி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இமேஜோட சோர்ஸ் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லணும். இமேஜ் சோர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு இமேஜ் இருக்கணும். அதனால் நான் ஆன்லைன்லேருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் க்ரோமில் வந்து ஜஸ்ட் ப்ரொஃபைல்னு தேடி இருக்கேன். ஒரு இமேஜ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த இமேஜை சேவ் பண்ணிட்டேன். இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இமேஜோட அந்த URL பாத் வந்து அங்கே இருக்கும். இந்த URL பாத்தை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். வெப்சைட்டுன்னு இருக்கிறது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட் 5ன்றதை நான் வந்து காப்பி பண்ணேன். இது எதுக்குன்னா நம்ம அந்த பாத்தில் போய் அந்த இமேஜை போடணும்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே லோட் ஆயிரும். அதனால நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மேலே URL நான் காப்பி பண்ண பாத்தை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் அந்த வெப்சைட் 5ன்றதை காப்பி பண்ணலை. அதனால் நம்மளுக்கு இந்த ஃபோல்டர், அதாவது இந்த வெப்சைட்ஸ்க்கான அந்த ஃபோல்டரில் இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து வெப்சைட் 5ல் இருக்குது. நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணால் டேரெக்டாக இங்கேயே வந்துடும். நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நான் என்னோட இந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் நியூ ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் என்னோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இதை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை வந்து உங்களுக்கான ட்ரைவில், நம்ம லேபில் உங்களுக்கான லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபைல் நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைல்னு சொல்லி நம்மளோட ஃபைல் வந்து ஆட் ஆகிருக்குது. இப்போ தான் நான் வந்து நம்மளோட சோர்ஸ்க்கு போகணும். ஆக்சுவலி இதான் இமேஜ்க்கான அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த கண்ட்ரோல், இமேஜ் கண்ட்ரோல். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். இங்கே சோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. சோர்ஸில் பக்கத்தே 3 டாட் பட்டன் இருக்குது. இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க ஃபைல் எல்லாமே வரும். நான் வந்து அதில் என்னோட அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் டாட் இமேஜ் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன், அந்த இமேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவரோட நேம் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம நேமுக்குலாம் வந்து சிம்பிளான H1 டேக் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டேரெக்டாக இங்கே வந்து டைப் பண்ணிடலாம். நேம் வந்து என்ன கொடுக்கலாம், இப்போதைக்கு வந்து நான் என் பேர் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நான் ஸ்கில்ஸ்ன்ற செக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸ்கில்ஸில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு டேப் தள்ளி டாட் வச்சுட்டு ஸ்கில்ஸில் வந்து பைத்தான், CSS, .js இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கில்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான ரெஸ்யூம், அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படிலாம் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ கிரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான HTML பேஜ். அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான அவுட்புட் இவ்வளோ தான். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப். இல்லை நான் நல்லாவே கோட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சோர்ஸில் போயிட்டு உங்களுக்கான கோடிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம். லிஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம்.